ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ரகசியம் தொடர்ச்சி. உங்களுடைய முதற் கவனமும் முழு கவனமும் உங்கள் மீதே இருக்கட்டும். லிசா நிக்கோல்ஸ். உறவுகளுக்கு இடையே முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது யார் உள்ளே வருகிறார்கள் என்பதுதான். அதில் உங்களது வாழ்க்கை துணை மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. முதலில் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஜேம்ஸ் ரே. உங்களது தோழமையை நீங்களே பாராட்டாவிட்டால் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஈர்ப்பு விதி அல்லது ரகசியத்தின் சாராம்சமே அதை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதுதானே. நீங்கள் அதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இக்கேள்வி குறித்து சற்று சிந்திக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி உங்களை நீங்களே நடத்தி கொள்ளாவிட்டால் உங்களால் எதையும் மாற்ற முடியாது. உங்களது நடவடிக்கைகள் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் என்பதால் நீங்கள் உங்களை மரியாதையுடனும் அன்புடனும் நடத்தி கொள்ளாவிட்டால் நீங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் அற்றவர், தகுதியற்றவர் என்ற சமிக்ஞைகளை தான் அனுப்பி கொண்டிருப்பீர்கள். அவை தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பதால் மக்கள் உங்களை நன்றாக நடத்தாத அனுபவங்கள் தான் அதிகமாகும். மக்கள் வெறும் விளைவுதான். உங்கள் எண்ணங்கள் தான் காரண கர்த்தா. நீங்கள் உங்களை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும். அப்போது நீங்கள் அப்படிப்பட்ட சமிக்ஞைகளை அனுப்புவீர்கள். உடனே ஈர்ப்பு விதி மொத்த பிரபஞ்சத்தையுமே மாற்றி அமைத்து நீங்கள் எப்பொழுதும் உங்களை மதிக்கும் மரியாதை தரும் மக்களால் சூழப்பட்டிருப்பதை உறுதி செய்யும். ஏராளமான மக்கள் அடுத்தவர்களுக்காக தங்களை மெழுகுவர்த்திகளாக ஆக்கிக் கொள்கின்றனர். எவ்வளவு பெரிய தவறு உங்களை தியாகம் செய்து கொள்ளுதல் என்பது பற்றாக்குறை எண்ணங்களிலிருந்து உதிக்கும் ஒன்று. ஏனெனில் இங்கு இருப்பது எல்லோருக்கும் போதுமானதாக இல்லை. அதனால் நான் அது இல்லாமல் இருந்து கொள்கிறேன் என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அது ஒன்றும் மகிழ்ச்சியான மனநிலை அல்லவே. அது விரைவில் காழ்ப்புணர்ச்சியில் கொண்டு வந்துவிடும். எல்லோருக்கும் தேவைப்படும் எல்லாமே அபரிமிதமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனிநபரும் தங்களது விருப்பம் எதுவோ அதை பிரபஞ்சத்திடம் கேட்டு பெற வேண்டும். நீங்கள் அடுத்தவருக்காக எதையும் கேட்டு பெற முடியாது. ஏனெனில் அடுத்தவருக்காக சிந்திக்கவோ உணரவோ உங்களால் முடியாது. உண்மையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நபர் நீங்கள்தான். நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதை உங்களது முன்னுரிமையாக ஆக்கி கொண்டால் அந்த அற்புதமான அலைவரிசை பிரகாசம் அடையும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவருடைய மனதையும் தொட்டுவிடும். முனைவர் ஜான் கிரே. நீங்கள் உங்களுடைய தீர்வாக ஆகிவிடுங்கள். அடுத்தவரை சுட்டிக்காட்டி நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கிறாய், எனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று கூறாதீர்கள். மாறாக உங்களுக்கு நீங்களே அதிகமாக கொடுத்து கொள்ளுங்கள். அதற்காக தனியாக நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். பொங்கி வழிந்தோடும் அளவு உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். அது நீங்கள் அடுத்தவருக்கு வாரி கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அன்பை பெற வேண்டுமா? உங்களை அன்பால் மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காந்தமாக மாறும் வரை. சார்லஸ் ஹானல். நம்மை கடைசியாக வைத்துக் கொள்ளுமாறு நம்ம பெரும்பாலானோருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதால் தகுதியற்றவர்கள் என்ற உணர்வையும் மதிப்பற்றவர்கள் என்ற உணர்வையும் நாம் கவர்ந்தெழுத்து கொண்டுள்ளோம். அது நம்முள் ஊறிவிட்டதால் நாம் அப்படிப்பட்ட சூழல்களையே மேலும் மேலும் கவர்ந்தெழுத்து வருகிறோம். அந்த சிந்தனையை நீங்கள் மாற்ற வேண்டும். நாம் நம்மீதே எல்லையற்ற அன்பு செலுத்த வேண்டும் என்ற கருத்து சிலரை பொறுத்தவரை வினோதமான, கடினமான, குரூரமான, இரக்கமற்ற ஒன்றாக தோன்றக்கூடும். இதை வேறு ஒரு கோணத்திலும் பார்க்கலாம். மத போதனைகள் மாற்றானுக்கு முதலிடம், தனக்கு இரண்டாம் இடம் என்று கூறினாலும் இரண்டாம் இடத்தில் உள்ள தனக்கு நிலையான நன்மை ஏற்படுத்துவதற்கு உள்ள ஒரே வழி தனக்கு முதலிடத்தை கொடுத்து கொள்வதுதான். பிரெண்டிஸ் மல்ஃபோர்டு. உங்களை நீங்களே நிரப்பிக் கொள்ளாவிட்டால் அடுத்தவர்களுக்கு கொடுக்க உங்களிடம் எதுவும் இருக்காது. அதனால் உங்களை முன்னிறுத்துதல் முக்கியம். உங்களது சந்தோஷத்திற்கு முதலிடம் கொடுங்கள். அவரவர்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்கு அவரவர்களே பொறுப்பு. உங்களுடைய மகிழ்ச்சியை கவனித்துக் கொள்வதன் மூலமும் உங்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதை செய்வதன் மூலமும் நீங்கள் உங்களை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு மகிழ்வூட்டுபவராக விளங்குவீர்கள். உங்களது வாழ்வில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒளி வீசும் ஓர் உதாரணமாக திகழ்வீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் போது அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க கூட வேண்டியதில்லை. அது இயல்பாகவே நிரம்பி வழிந்தோடும். நிக்கோல்ஸ். நான் என் சொந்த அழகை பார்க்க தவறிவிட்டதால் என் துணைவர் எனக்கு என் அழகை காட்டுவார் என்று கருதி நான் அயர்ந்தேன். நீங்கள் ஏன் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் அப்படி செய்யாதவரை மனமகிழ்வான உணர்வை ஏற்படுத்திக் கொள்வது இயலாத காரியம். நீங்கள் உங்களை பற்றி மோசமாக எண்ணிக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்க துடித்துக் கொண்டிருக்கும் அன்பையும் பிற நன்மைகளையும் நீங்களே தடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் உங்களை பற்றி நன்றாக உணராத போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே உறிஞ்சிக் கொண்டிருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, அன்பு உட்பட வாழ்வின் அனைத்து சிறப்புகளும் மகிழ்ச்சியான மனநிலை அலைவரிசையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் உங்களை பற்றி மோசமாக எண்ணினால் உங்களை அப்படிப்பட்ட உணர்விலேயே வைத்திருக்கக்கூடிய மக்கள், சூழல் மற்றும் சந்தர்ப்பங்களையே
உங்களை நோக்கி ஈர்ப்பீர்கள். நீங்கள் உங்கள் கவனத்தை மாற்றி உங்களை பற்றிய உன்னதமான விஷயங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும். உங்களிடம் உள்ள சிறப்புகளை பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது ஈர்ப்பு விதி மென்மேலும் உங்களுக்கு அவற்றை அளிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களிடமுள்ள ஏதேனும் ஒரு சிறப்பை குறித்து தொடர்ந்து சிந்தித்து வர வேண்டும். அவ்வளவுதான். அதே போன்ற இன்னும் அதிகமான எண்ணங்களை ஈர்ப்பு விதி உங்களுக்கு அளிக்கும். உங்களை பற்றி சிறந்த விஷயங்களை தேடுங்கள். தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய மகிழ்ச்சி அன்பின் அலைவரிசையில் உள்ளது. இருப்பதிலேயே மிக உயர்ந்த அதிக சக்தி வாய்ந்த அலைவரிசை அன்புதான். நீங்கள் அன்பை உங்கள் கரங்களில் பொத்தி வைத்துக் கொள்ள முடியாது. அதை உங்கள் இதயத்தில் தான் உணர முடியும். மக்களின் மூலமாக அன்பு வெளிப்படுத்தப்படலாம். ஆனால் அது ஒரு உணர்வு. அந்த அன்பு உணர்ச்சியை உருவாக்கும் உங்களது திறன் எல்லையற்றது. அன்பு செலுத்தும் போது நீங்கள் பிரபஞ்சத்துடன் முழுவதுமாக ஐக்கியம் அடைந்து விடுகிறீர்கள். முடிந்தவர்களிடத்தில் எல்லாம் அன்பு செலுத்துங்கள். முடிந்தவரையெல்லாம் நேசியுங்கள். நீங்கள் அன்பு செலுத்தும் மற்றும் அன்பை உணரும் விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். அது பன்மடங்காக பெருகி உங்களை நோக்கி திரும்பி வரும். நீங்கள் அன்பு செலுத்த மேலும் அதிகமானவற்றை ஈர்ப்பு விதி உங்களுக்கு அளித்தே ஆக வேண்டும். நீங்கள் அன்புணர்வின் கதிர்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் மொத்த பிரபஞ்சமுமே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வது போலவும் அனைத்து மகிழ்ச்சியான விஷயங்களையும் உங்களை நோக்கி செலுத்துவது போலவும் எல்லா நல்லவர்களையும் உங்களை நோக்கி நகர்த்துவது போலவும் தோன்றலாம். உண்மையும் அதுதான். ரத்தின சுருக்கமாய் ரகசியம். உறவு ஒன்றை கவர்ந்தெழுக்க நீங்கள் விரும்பினால் உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் சூழல்கள் ஆகியவை உங்களுடைய விருப்பத்தோடு முரண்படாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய முதற் கவனமும் முழு கவனமும் உங்கள் மீதே இருக்கட்டும். உங்களை நீங்களே நிரப்பிக் கொள்ளாவிடால் மற்றவர்களுக்கு கொடுக்க உங்களிடம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு நீங்களே அன்பும் மரியாதையும் செலுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் அன்பும் மரியாதையும் செலுத்தும் நபர்களை நீங்கள் கவர்ந்தெழுப்பீர்கள். நீங்கள் உங்களை பற்றி மோசமாக உணரும் போது அன்பை தடுக்கிறீர்கள். அத்தோடு உங்களை தொடர்ந்து அந்நிலையிலேயே வைத்திருக்கும் நபர்களையும் சூழல்களையும் கவர்ந்திழுக்கிறீர்கள். உங்களிடம் நீங்கள் நேசிக்கும் குணங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்களிடம் இருக்கும் மேலும் அதிகமான சிறப்புகளை ஈர்ப்பு விதி உங்களுக்கு காட்டும். ஒரு உறவு சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அடுத்தவரிடம் நீங்கள் மெச்சும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். அவருடைய குற்றங்குறைகள் மீது அல்ல, அவர்களிடம் உள்ள வலுவான அம்சங்களில் கவனம் செலுத்தினால் அவற்றை மேலும் அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள். தொடரும். ஓம்.